தஞ்சாவூர்ல ஏடிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டியோட முக்கிய பிரமுகர், அதாவது எடப்பாடி பழனிசாமி சார் அவர் ஆட்சி அமைக்கல, அவர் சிஎம் ஆகல, மக்கள் எல்லாருக்கும் அவருக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு சூசைடே பண்ணியிருக்காரு. வணக்கம். நம்ம கட்சியில சில நாட்களாக நடந்துட்டு பிரச்சனைலாம் பார்க்கும்போது என்ன மாரி எளிய தொண்டர்கள் ரொம்ப மனவேதனையோட இருக்கிறோம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும். இது தமிழ்நாட்டுல முக்கியமா இந்த ஏடிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிலையுமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதாவது ஒருத்தர் சிஎம் ஆகல, இந்த அரசியல்ல நிலையான நண்பனும் இல்ல, நிலையான எதிரியும் இல்ல, இது மாதிரி மாறிட்டே இருக்கும். ஏன்னா அரசியல்ன்றதே ஒரு மாற்றம். அதாவது ஒரு சில நேரம் இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜெயிப்பாங்க, ஒரு சில நேரம் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தோப்பாங்க, ஒரு சில நேரம் கோலேஷன் கவர்மெண்ட் கூட்டாட்சி ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாறிட்டே இருக்குங்க. அவங்களோட ஐடியாலஜி அவங்க மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதுவும் தமிழ்நாட்டிலாம் சொல்லவே வேணாம். அதாவது லீடரே மாறி மாறி சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஏஐஏடிஎம்கே, அதாவது 1970களில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கிரியேட் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, திராவிட கட்சி டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து வெளியே ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எம்ஜிஆர் அந்த திராவிட கட்சிக்கு டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டா தான் இதை கிரியேட் பண்ணாரு. கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய லீடர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சார் அபிஷியலான ஒரு ஏஐஏடிஎம்கேவோட லீடரா இருந்தாரு. லாஸ்ட் ஒரு 1.5 மாசமா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவினை பாத்தீங்கன்னா ஏஐஏடிஎம்கே இருந்துச்சுங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி சார்ல இருந்து ஒரு டீம், அடுத்து ஸ்ரீவி சண்முகம் சார், எஸ்பி வேலுமணி சார் ஒரு டீம். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே யாருக்கு யார் தலைவன், யார் அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல மெஜாரிட்டி எந்த கட்சிக்கு ஷோ பண்றது, உண்மையாலுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இந்த அதாவது ஆன்டி டெஃபிகேஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம் இல்லாம எப்படி வெளியே மாறுறது அப்படின்னு நிறைய திட்டங்களையும் நிறைய நிலைகளையும் நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 1.5 மாசம் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஏடிஎம்கேவோட முக்கிய பிரமுகர் தஞ்சாவூர்ல எல்லாத்துக்கும் மேல அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்குங்க. அது ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஸோ பெண் குழந்தை இருந்து அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு என் கட்சி தான் முக்கியம், எடப்பாடி பழனிசாமி சார் ஆட்சி அமைக்கல, அவருக்கு எல்லாரும் ஓட்டு போடல அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விரக்தியோட 2 வீடியோ போட்டு கடைசியில சூசைடும் பண்ணிக்கிட்டாரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஒரு 2-3 கிளிப்பிங் இதுல ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது எடப்பாடி அவர்களிடம் ஒவ்வொருவராக ராஜினாமா பண்ண வைத்துவிட்டு குதிரை பேரம் செய்து கொண்டு நீங்கள் ஆட்சியை தக்க வைக்க முயற்சித்தீர்கள் என்று சொன்னால் இந்த மக்களும் தமிழக இளைஞர்களும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இதற்கான விளைவை நீங்கள் கூடி சீக்கிரம் அனுபவிப்பீர்கள். மக்கள் மாற்றத்தை விரும்பிதான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்களே தவிர நீங்கள் திமுக அதிமுக மாற்று என்று சொன்னீர்கள். ஆனால் திமுக அதிமுக பண்ணாத அனைத்து தெல்லுமுறைகளையும் நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கான விளைவு தொடரும். இது பழனிசாமி சார் கண்டிப்பா இன்னுமே அவரோட கட்சியை அவரே தலைவனா இருந்து அவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. முக்கியமான விஷயம், அவர் தஞ்சாவூர் மாவட்டம். இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு அரசியல் கட்சியில் இருந்தார், ஏஐஏடிஎம்கே இருந்தாருங்க. முக்கியமா இந்த எடப்பாடி, அதே மாதிரி இந்த கொங்கு பெல்ட்னு சொல்லுவாங்க. இந்த கொங்கு பெல்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏஐடிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ரொம்ப அதிகமான சப்போர்ட் இருக்கு. அதாவது இந்த சைட் வடலூர்ல இருந்து அந்த சைட் சேலம் வரையும், அதே மாதிரி சவுத்லயும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஏடிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் இருந்துச்சு. முன்னாடி ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதாவது ஜாதி ரீதியான அவங்க ஒரு தொகுதிக்கு வேட்பாளர் நிறுத்தி வைப்பாங்க. ஒரு சில இடத்துல நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு சில ஜாதியினர்கள் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு அதாவது கோர் ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாறிட்டாங்க. அதாவது ரெட்டலனாவே நான் ஓட்டு போடுவேன், யார் வேணாலும் தலைவராக இருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வரையும் அதே மாதிரி இந்த மாதிரி ஏடிஎம்கே அவங்களோட ஒரு கோர் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இல்லவே இல்லை. அதாவது குதிரை பேரணும் ஒன்று நடக்குது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி சாரும் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை பதறி போய் ஒரு நிறைய ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 40-50 வருஷமா ஒரு கட்சிக்கு நீங்க ஓட் பண்ணிட்டே இருக்கீங்க, அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணிருக்கு, பினான்சியல் வைஸ் உங்களை பார்த்துட்டு இருக்கு. அதே மாதிரி அதுல நிறைய முக்கியமான ஒரு பவர்ஃபுல் லேடி, அயர்ன் லேடி ஆஃப் இந்தியா, அதாவது ஹெலிகாப்டர்ல போகும்போது கூட கீழே குனிஞ்சுக்கிட்டே அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மேம் அந்த அயர்ன் லேடி கார்ல போனாங்கன்னா கார் டயருக்கு பூ போடுவாங்க. நீங்க எப்பவுமே நேருக்கு நேரம் அந்த அயர்ன் லேடியை பார்க்க முடியாது. அந்த அயர்ன் லேடியை குனிஞ்சுதான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவு பயம் இருக்கும் எதிரில் யாரா இருந்தாலும், இன்க்ளூடிங் மினிஸ்டரா இருந்தாலும். அந்த மாதிரி பவர்ஃபுல் லேடிலாம் ஏடிஎம்கே லீட் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே இல்லை அப்படின்னு நினைச்சா, அதாவது அந்த வாக்கு போட்டவங்களுக்கு இத்தனை வருஷமா அதை பின்பற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு விரக்தி தான் இன்னைக்கு அந்த மகேந்திரனுக்கு நடந்திருக்கு. அந்த மகேந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு 37 வயசுங்க அவருக்கு.
ஸோ அவர் ஏன் சூசைட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதே மாதிரி நடுவில் ஒரு வாக்குமூலமும் கொடுத்துருக்காரு. ஏன்னா வந்து அதாவது விஜயை வந்து திட்டிருக்காருங்க. அதாவது டிவிகே பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் சிஎம் விஜய் சாரை வந்து அதாவது ஒரு குதிரை பேரம் பண்ணி தான் வந்து ஏடிஎம்கேல 47 பேர் மினிஸ்டரா வந்து ஜெயிச்சாங்க, அதாவது எம்எல்ஏவா ஜெயிச்சாங்க. அந்த எம்எல்ஏ வந்து உங்களுக்கு அதாவது மெஜாரிட்டி பத்தல, உங்களுக்கு 108 சீட்டு தான் ஜெயிச்சிங்க அப்படின்னா எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட போய் கெஞ்ச வேண்டியதானே. ரெடி மக்கள்கிட்ட வந்து கேளுங்க, எல்லாரும் திரும்பவும் வாக்களிங்கன்னு கேளுங்க, எதுக்கு இங்க இருந்து குதிரை பேரம் பண்ணி தூக்குறீங்க அப்படின்னு நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தளபதி விஜய் சாரை திட்டிட்டு, அதே மாதிரி இந்த மகேந்திரன் சார் என்ன பண்ணியிருக்காரு, மகேந்திரம் வந்து அதாவது முன்னாடியே வீடியோ போடும்போது என்னோட அரப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமே அதாவது ஏடிஎம்கே சிவி சண்முகமோ எஸ்பி வேலுமணி சாரோ எல்லாரும் ஒன்னா இருந்து ஏடிஎம்கேவை ஒழுங்கா பின்பற்றி கொண்டு போயிட்டு இருக்கணும். அதாவது எடப்பாடி பழனிசாமி சார் திரும்பவும் ஆட்சி அமைக்கணும், மக்கள் எல்லாரும் ஓட்டு போடணும், அவர் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. என்னோட இறப்புக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சார் கண்டிப்பா வரணும், அது வந்துட்டாங்கன்னா என்னோட ஆத்மா சாந்தியடையுன்ற ஒரு வார்த்தைகள்லாம் வந்து இந்த மாதிரி மகேந்திரன் வந்து சொல்லியிருந்திருக்காரு. இது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனா இருக்கு. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா அதாவது ஏஐஏடிஎம்கேவோட ஐடி விங்குங்க, அந்த ஐடி விங்ல வந்து அவரோட லீடர் இருப்பாரு, ரொம்ப வருஷம் ஒரு லீடர் இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா வந்து இளைஞர்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரஸ் போட்டிருக்காரு. அதாவது என்னன்னா அந்த பார்ட்டியோட மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்லே இல்ல. பார்ட்டியோட மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஓல்டு, அதாவது பழைய காலத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் திங்க் பண்ணி அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது நீங்க நிறைய இடத்துல பாத்திருக்கலாம், அந்த டிவிகேவோட ஜென்சி பாத்திருக்கலாம், அதாவது டிஎம்கேவோட ஜென்சி ரீசெண்டா இருக்கிறதெல்லாம் பாத்திருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஏஐஏடிஎம்கேவோட ஜென்சி பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க. அந்த மாதிரி ஒண்ணு, அதாவது அவங்களோட ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இந்த எலெக்ஷன்ல தோத்ததுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ஏஐடிஎம்கேல அதாவது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஃபண்டு தராங்கன்னே சீட்டு கொடுத்துட்டாங்களாமா. உண்மையான வேலை செஞ்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா சீட்டு தொல்லைன்னு ஒரு கான்ட்ரோவர்சி இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து இன்னைக்கு உண்மையாலுமே அதாவது ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லும் போது பாதிக்கப்படுறது என்னவோ சாமானிய மக்கள், அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்ட ஒரு மக்கள் தான். ஸோ இன்னைக்கு ஏடிஎம்கே இருக்குமா இல்லையா, இது வந்து இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அதோட ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாவே இருக்குங்க. அதாவது உண்மை நீங்க வந்து இந்த மே 4 ரிசல்ட் வந்துச்சு. மே 4 ரிசல்ட் வந்தோடனே பாத்தீங்கன்னா மே 6ல இருந்தே சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏஐஏடிஎம்கேல இருந்து. என்ன நடந்திருக்குன்னா வந்து அதாவது நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் பாத்தீங்கன்னா கொள்கைன்றது ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கொள்கை மூலியமா தான் மக்கள் வந்து ஓட்டு பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். அந்த தலைவரெல்லாம் வந்து அதே மாதிரி ரொம்ப மதிப்பாங்க. ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னாரோ இல்லையோ நமக்கு தெரியல, ஆனா வந்து எல்லா மேஜரான நம்ம நம்பக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. திருமாவளவன் சார் சொல்லிட்டாரு, ஸ்டாலின் சாரே சொல்லிட்டாரு, டிஎம்கே வந்து நிறைய மக்கள் வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டா சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு முயற்சித்தாங்க அப்படின்றதை சொல்லிட்டாங்க. இது உண்மையாலுமே ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன். இதை பார்த்துட்டு தான் வந்து எஸ்பி வேலுமணி சார், சிவி சண்முகம் சார் எல்லாம் வெளியும் வந்திருந்திருக்காங்க. அவர் வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா அவரு அதாவது சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. அதாவது மே வந்து ஒரு 13ஆம் தேதி, மே 13ஆம் தேதி கிட்ட பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. வந்து அதாவது டிவிகேக்கு இந்த ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. நியர்லி 32 பேர் வந்து சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. அந்த மொத்தமாவே ஏடிஎம்கேல 47 எம்எல்ஏஸ் வந்து ஜெயிச்சாங்க இல்லையா, அதுல 47ல வந்து அட்லீஸ்ட் 31 பேராவது போகணும். அப்பதான் கட்சி தகவல் தடை சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து அதுல உண்மையாலுமே அந்த லாவோட ரியாலிட்டி அதான். அதாவது 2/3, 3/2 பங்கு, 3/2 பங்கு 47 பாத்தீங்கன்னா 31.25 வரும். அதாவது நியர்லி 31 பேர். 31 பேர் வந்து விஜய்க்கு வந்து வாக்களிக்கிறதா, விஜய்க்கு வந்து அந்த தீர்மானத்துல வந்து அதாவது ஆதரிக்கிறதா முடிவா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு நைட்டே வந்து எடப்பாடி பழனிசாமி சார் உள்ள புந்து குழப்பிட்டாரு. அதாவது 37 பேர் வாக்களிக்கிறதா இருந்துச்சு, அதுல பாத்தீங்கன்னா 25 பேர் தான் வந்து வாக்களிச்சாங்க, இன்க்ளூடிங் இந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி சாரோட டீம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் போச்சு. நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவி சண்முகம் சார்லாம் வந்து டைரக்டா பிரஸ் முன்னாடி வந்து நான் என் பிள்ளையும் பையனை நிக்க வைக்கிறேன், அதே மாதிரி அவரும் பையன் வச்சிருக்காரு நிக்க வைக்க சொல்லி நான் தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன், டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டா சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்னு சொன்னாரா இல்லையா அப்படின்லாம் வந்து வாக்குறுதிலாம் அது அப்படின்னு வந்து ஃபியோரிஸா ஒரு சிங்கம் மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாரு. இன்னொரு சிங்கம் அதாவது வந்து இந்த ஏடிஎம்கேவை இழுத்து புடிச்சு ஒத்த கையில அந்த பாகுபலி மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி சார்னு ஒரு சிங்கம் பாத்தீங்கன்னா வந்து அவர் என்ன பண்றது, அதாவது அது மாதிரிலாம் நாங்க எதுவும் சொல்லல, அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு டாக்குமே போயிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி அதை பத்தி எதுவுமே பேசாம வந்து இன்னைக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய குழப்பம் எழுந்துட்டே தான் இருந்துச்சுங்க.
இப்போ என்ன நடக்குதுன்னா, அதாவது சி.வி. சண்முகம் சாரும் எஸ்.பி. வேலுமணி சாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ரீசெண்டா கூட இந்த எஸ்.பி. வேலுமணி சார் பாத்தீங்கன்னா, அதாவது எப்பயுமே எங்கள் பார்ட்டியோட தலைவன் பாத்தீங்கன்னா எடப்பாடியார் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சி.வி. சண்முகம் சார் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு. ஏன்னா அவங்க வந்து அதாவது தாவி போனா அதாவது அவங்களோட எம்எல்ஏ பதவி காலியாயிரும். ஆனா இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 4 எம்எல்ஏ ஏஐடிஎம்கே 3 எம்எல்ஏ ரிசைனும் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 எம்எல்ஏ சீட்டு வேகன்சியா இருக்கு. உண்மையாலுமே இது எப்படின்னா ஏடிஎம்கேவோட உடச்ச ஒரு சீட்டு தான். இன்னைக்கு ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி சுக்கு நூறா போயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு பாரம்பரியம், அதாவது அவங்களோட அந்த ஒரு வரலாறு வந்து அழிக்கப்படுற மாதிரி ஒரு விஷயம் தாங்க. இந்த மாதிரி விஷயம் எந்த ஒரு அரசியல் கட்சியினருக்கும் நடந்திருக்கவே கூடாது. இது எல்லாமே காரணம் என்ன தெரியுமா? அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் இல்லாதனாலதான். இதன் உடனே நான் வந்து எடப்பாடி பட்டேப்பையாரை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம எதுவும் நினைக்க வேணாம். அதாவது ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் என்ன, ஸ்ட்ராங்கான கோலேஷன் கூட. ஸ்ட்ராங்கான கோலேஷன்னா உங்களுக்கு கிட்ட இருக்க கட்சிகள்லாம் உங்களை நம்பி நீங்களுமே வந்து அதை சப்போர்ட் பண்ணி ஒரு பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல் கட்சியா நீங்க முதல்ல இருக்கணும். ஸோ அது வந்து ஏடிஎம்கே மிஸ் ஆச்சுன்னு என்னோட ஒரு கருத்துக்களா தோணுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது ட்ரெண்டில் இல்லை. அதாவது எடப்பாடி பழனியார் பார்த்தீங்கன்னா அவரோட டாக்கு எல்லாமே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, அதாவது அவங்களோட அந்த வரலாறு ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல்கள் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருந்திருக்கு. இது எல்லாமே ஏடிஎம்கேவை புல் பண்ணி இழுத்துருக்கு. ஸோ கண்டினியூஸாக கடந்த 4 எலெக்ஷன்ல, நான் ராஜ்யசபா அதாவது லோக்சபா இந்த எலெக்ஷன்லாம் சேர்த்து சொல்றேன், 4 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே பின்னடைவே சந்திச்சிருக்கு. இன்னைக்கு அந்த ஏடிஎம்கே கட்சி ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்லாம் இதுல இருக்கு. உண்மையாலுமே இதுல எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டு அதாவது சூசைட் வரைக்கும் போறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அதோட தொண்டர்கள் தான். ஏடிஎம்கேன்ற கட்சி இன்னைக்கு 55 லட்சம் வந்து அந்த குடும்பத்துக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பெண் குழந்தைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பொன் குழந்தை வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீஸ் எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், என்னதான் இருந்தாலும் போன உசுறு திரும்ப வராதுங்க. ஸோ எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, அரசியலுக்காக தற்கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக தான் இருக்கும். இன்னைக்கு அந்த மகேந்திரன் சார் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இல்லை. ஆனா அவங்க குழந்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிடமும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா என்னாச்சு, ஏன் இறந்தாரு, என்ன காரணம் அப்படின்றத வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. அதே மாதிரி ஒரு யூஸ் பண்ண ஒரு வேர்டு இருக்கு, எனக்கு அது ரொம்ப மன வருத்தங்களா இருந்துச்சு. என்னன்னா, எடப்பாடியார் வந்து என்ன பார்த்துட்டாரு, ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னாரு. எடப்பாடியார் வந்து பார்த்துட்டாரு, ஆத்மா நிஜமாவே சாந்தி அடைஞ்சிருந்திருக்கலாம். ஆனா இருந்தாலும் இந்த ஒரு ஃபைட் சால்வ் ஆக போறது இல்லையே. ஒரு உயிர் போனதுனால இந்த ஒரு விஷயம், அதாவது எஸ்.பி. வேலுமணி சார், சி.வி. சண்முகம் சார் எல்லாரும் வந்து எடப்பாடியாரை வந்து சிஎம் ஆக்கிட்டு மக்களும் ஓட்டு போறது இல்லையே. இதெல்லாம் பண்ணோடனே வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா, சிஎம் ஆக்கிடுவாங்களா? இது கிடையாது. இது எல்லாமே பாலிசிஸ்லையும் ஸ்கீம்லையும் ஆன்டி கரப்ஷன்லையும் அவங்களோட ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவங்களோட பேச்சுலையும் நடவடிக்கைகள்லையும் தான் இருக்கணும். இப்படிதான் ஒருத்தர் சிஎம் ஆகவே முடியும். இந்த மாதிரி யாராவது நினைச்சா உண்மையாலுமே அதாவது வந்து ஒரு ட்ரெடிஷனலான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அவமானப்படுத்துறதா நான் நினைச்சிட்டு இருக்கேங்க. ஸோ ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி வரலாறு கொண்டது. அதே மாதிரி நிறைய கல்ச்சரலாவே வந்து அது வந்து நிறைய விஷயங்களை குங்குபிலிட்டியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வரலாறு படைத்த, அதே மாதிரி வரலாறு மிக்கன்னு சொல்லலாம், வரலாறு மிக்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அதோட தோணுன கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளனாகவும் நல்ல ஒரு எதிர்கட்சியாகவும் நல்ல ஒரு அரசியல்வாதியாகவும் தான் இருப்பானே தவிர கோலை மாதிரி சூசைட் பண்ணிக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் தெரிவிங்க. மகேந்திரனோட ஆத்மா சாந்தியோட நம்ம சேனல் மூலியமா நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏடிஎம்கேவோட உண்மையான தொண்டர் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.